எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது 8வது சீரியல் நம்பர் 8ல வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது? 9 ஜூலை என்ன பார்க்க போறோம். ஸோ அந்த ரேஞ்ச் பார்க்குறதுக்கு என்ன மாரி ரேஞ்ச் நடக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரேஞ்சில 24,032 லேருந்து 24,600 வரையும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 24,032 24,400 வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. இந்த ரேஞ்ச் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒண்ணு மேல போகணும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 24,321 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது மேல போகணும்னா நமக்கு 24,600க்கு போகணும். கீழ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,032 இந்த ரேஞ்சுக்குள்ள வரணும். இதுதான் நமக்கான ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து ஒண்ணு இங்க கேப் டவுன் ஆயிட்டு மேல போகணும். கேப் அப் ஆயிட்டு மேல போகணும். இல்ல கீழ வரணும். ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப நாளைக்கு மார்க்கெட் இப்படிதான் மூவ் ஆகும் அப்படின்னு போனது. எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா ஒரு பெரிய டோஜி பேஸ் மேல போதா இல்ல இறக்குறாங்களா அப்படின்னா மார்க்கெட் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டுக்கு வெயிட்டிங். இப்போ 24,000 வாட்ச் பண்ண இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் நம்ம ஸ்ட்ரைக்ஸ் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 24,050 24,000 சாரி 24,000 24,050 போகிறது கிடையாது. 24,000 போகிறது தான் 24,000 24,300 24,600 இந்த ரேஞ்சு தான் நாளைக்கு சுற்றுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ். இதில் தான் நாளைக்கு கேமே விளையாடுவாங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸை வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி என்ட்ரி ப்ரைஸ் இப்படி போனால் இப்படி என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு 140 279 298 419 இதெல்லாம் ஒரு என்ட்ரிக்கான ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 70 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்மளுடைய ஓபிஎம் மெத்தட் வந்து இப்போ ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதனால அப்படிதான் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டியது 70 பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தான். அதே மாதிரி டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 217லேருந்து 1,600 வரை போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. பட் எப்படி மூவ் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக இது நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுவேன். என்னுடைய ஓபிஎம் பேப்பர் ட்ரேடிங். நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. ஏன்னா கால் பையர்ஸ் எப்போதுமே லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ரொம்ப கவனமாக கால் பையர்ஸ் முக்கியமாக ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.